நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடங்களை தெரிஞ்சுக்கலாம். சிவா அண்ணாவோட தரவுகள் படி வீரப்பன் ஒரு முறை ஐயப்ப பக்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு மதுக்கரை வந்து இங்கிருந்து மலை ஏறி நடுப்பதி வரைக்கும் போயிட்டு அங்கே அதுக்கு மேலே போக வழி தெரியாமல் திரும்பி போன கதை வந்து உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியிலேருந்து கர்நாடகா கடந்து ஆந்திராவுக்கு மேலே போகிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த 32 கிலோமீட்டர் இடைவெளி தான் இந்த பாலக்காடு கணவாய். இந்த பாலக்காடு கணவாய் வடபுறத்தில் இந்த மலை ஆரம்பிக்குது. ஒரு அடையாளமாக வீரப்பன் காடுகள்னு இதை சொல்லலாம். இங்கே பாருங்கள், இடது பக்கம் தெரிகிற இந்த பெரிய மலை ஐயாசாமி மலை, அந்த மலை நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ காலையில் ஒரு 10 மணி, மேகமூட்டமாக இருக்கிறதால இந்த மலைகள்லாம் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. பொதுவாகவே இந்த மலைகள் மேலே எனக்கு தீராத காதல் உண்டு. எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும், இந்த மலை எந்தெந்த ஊர்களில் பயணிக்குது, இந்த மலைக்குள்ளே என்னென்ன ஊர்கள் இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, என்னென்ன பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பேன். இப்போ நம்ம நடுப்பதி ஊருக்கு நேராக இருக்கிற சாலையை கடந்துகிட்ருக்கோம். இந்த வாளையாருக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா வாளையார் டேம் இருக்கும். இந்த செம்மந்தி மலை, இந்த ஒட்டுமொத்த மலையிலேருந்து நிறைய கொடிக்கால்கள் வந்து இந்த வாளையாறு டேமில் வந்து கலக்குது. நீங்கள் இப்போ இடது பக்கம் பார்க்குறது தான் செம்மந்தி மலை. இப்போது நான் கேரளாக்குள்ளே போய் இந்த மலை தொடங்குற இடத்துக்கு போய் காமிக்க போகிறேன். நடுப்பதி வரைக்கும் வந்த வீரப்பன் அதுக்கு மேலே மேற்கு நோக்கி போக ஏன் பயப்பட்டார் அப்படின்னா, அதுக்கு மேலே ஊர் தான் மலமுலா டேம் வந்துடும், அதுக்கு மேலே பாலக்காடு. அதனால தான் வந்து அவங்க பயப்பட்டாங்க. வெள்ளிங்கிரி மலைக்கு போகிறக்கு வழி தெரியாமல் தான் வந்து யார்கிட்டையும் விசாரித்து போனதாக வந்து தகவல்கள் சொல்லுது. இப்போ கேரளாக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ தெரிகிறது மலமுலா மலை, செம்மந்தி மலைக்கு அடுத்த மலை. கொஞ்ச தூரம் இந்த சேலம் கொச்சின் பைபாஸில் வந்தோம்னா அங்கே கஞ்சிக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். இதுதான் அந்த ஊர். இன்னுமே சில பேருக்கு மலமுலா டேம் வந்து இந்த ரோடு வழியாக போகலாம் அப்படிங்கிறது தெரியாது. பாலக்காடு போய் சுற்றி வருவாங்க. ஆனால் வந்து இந்த கஞ்சிக்கோட்டில் கட் பண்ணால் ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே வந்து மலமுலா டேம் வந்துடும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் கேரளாவையும் இணைக்கிற தண்டவாளம் இதுதான். இதில் ஒரு நாளைக்கு 450 ட்ரெயின் போகிறதா சொல்கிறாங்க. மலமுலா சாலையிலேருந்து இடது பக்கம் கட் பண்ணி ஆனக்கல் ரோட்டை நான் வந்து இப்போ பிடிச்சிருக்கேன். மலமுலா டேமே போக தேவையில்லை. இங்கிருந்து ஆனக்கல்லுக்கு 12 கிலோமீட்டர். இது ஒரு செமி ஃபாரஸ்ட் மாதிரி, நிறையா வீடுகளும் இருக்கும், இடையில அடர்ந்த காடுகளும் இருக்கும். மூங்கில் மரங்கள் நிறையா இருக்குது. யானைகள், புலிகள், சிறுத்தைகள், கரடி, மான், கடமான், இந்த மாதிரி நிறையா விலங்குகள் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பலகை வச்சுருக்காங்க, யானைகள் கிராஸ் பண்ணுற ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. பகல் நேரங்களில் யானைகள் வந்து இங்கே வராது, இரவு நேரங்களில் தான் வரும். இரவு நேரங்களில் நானே இங்கே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம தைரியமாக போகலாம். நிறைய பேர் கேட்குறீங்க யானையை காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. யானையை காட்டுறது என்னோடய நோக்கம் கிடையாது. இந்த பாதையில் ஒரு சில இடங்கள் ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படியான இடம்தான் இது. இந்த பார்த்திங்கன்னா புலிகள் நடமாடும் பகுதி, யானைகள் நடமாடும் பகுதின்னு போர்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது மலமுலா டேம் பேக் சைடு. இதை வந்து காவா தீவுகள்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அணைக்கு உள்ள சின்ன சின்ன லேண்ட் இருக்கும், அதை தான் காவா தீவுகள்னு சொல்கிறாங்க. அது இல்லாத அதை தாண்டி ஆனக்கல் அப்படிங்கிற ஊரும் இருக்குது. உண்மையாகவே இது ரொம்ப பீதியை கிளப்புற இடங்க. அந்த பக்கம் டர்னிங்கில் யானை நின்னால் கூட தெரியாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பகல் நேரத்துலேயே வந்துட்டு 5 மணிக்குள்ளே கிளம்பிடுங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் வந்து விலங்குகள் நடமாட்டம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது வந்தால் கூட தெரியாது. இதுதான் இந்த மலமுலா டேமோட பேக் சைடு, காவா அப்படின்னு சொல்கிற இடம். லெஃப்ட் சைடு வந்து டேம் தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் வருவாங்க, வந்து கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. ஒரு மலையோட சரிவோட எட்ஜில் தான் இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மலை அப்படியே சரிஞ்சு வருது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மலமுலா டேம் இறங்குது. நம்ம இந்த மலை ஆரம்பிக்கிற இடத்துக்கு எப்போது வந்துட்டோம் உள்ள. இந்த மலையோட தொடக்க புள்ளிக்கு நம்ம எப்போது என்ட்ரி ஆயாச்சு. இந்த மலையோட அகலத்தில் தான் பயணிச்சிட்ருக்கோம். இந்த அகலமே கிட்டத்தட்ட 70-100 கிலோமீட்டர் வரும்.
பாலக்காட்டுக்கு பின்னாடி கோழிக்கோடு சாலையில் மன்னார்காடு வரைக்கும் இந்த அகலம் வந்து போகுது. இந்த மலையை சுற்றி தான் மன்னார்காட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் நம்ம ஆனைக்கட்டி வழியாக போனோம்னா அகலி அட்டப்பாடி மலையிலேருந்து டவுன் இறங்கி மன்னார்காட்டுக்கு வரணும். அங்கே தூரமாக இடது பக்கம் தெரிகிறது மன்னார்காடு பகுதி. எங்கிருந்து பார்த்தாலும் இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. இங்கே ஆரம்பித்து கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் போகிற இந்த மலையில் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து சின்ன சின்ன நீட்டமாக உள்ளே வந்துட்டு போகும். அப்படி ஒரு நீட்டம் தான் இந்த மதுக்கரையை நம்ம அப்போ ஆரம்பித்தது. அதுக்கு அந்த பக்கம் தொண்டாமுத்தூர், வடவள்ளி, ஆனைக்கட்டி, பெரியநாயக்கம்பாளையம், தடாகம், இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்துட்டு அந்த நீல் பகுதிகள் வந்துட்டு போகும். அதுக்கு இடையில நிறையா ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் எங்கே போய் நின்று பார்த்தாலும் நம்மளை சுற்றி மலைகள் இருக்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் வெயில், கடும் வறட்சி, மழை இல்லை, தண்ணி இல்லை. ஆனால் இங்கே மட்டும் தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த கொடிக்கால் வந்து மலமுலா அணைக்கு போய் கலக்குது. மலைகளும் பார்த்திங்கன்னா செழிப்பாக தான் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்குது. மேகமும் வந்து அதில் அப்படியே சூழ்ந்துருக்கு. இதுதாங்க இந்த மலை ஆரம்பிக்கிற ஒரு இடம். வீரப்பன் வந்து இங்கே வரல. இங்கே வந்தால் ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி வெள்ளியங்கிரி மலைக்கே போயிட்டார். இரவு நேரங்களில் இந்த கொடிக்காலுக்கு நிறையா விலங்குகள் தண்ணி குடிக்க வரும்னு சொல்கிறாங்க. பகலில் வந்து வரவே வராது. ஏன்னா இங்கே மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்குது. ஏன்னா ஊரே இங்கே நிறையா இருக்குது. அதனால் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து மலமுலா டேம் பகுதி. ஒரு டைம் மழை வந்துட்டுருக்கும்போது இங்கே தான் நாங்கள் கீழே நின்றுருந்தோம். இந்த மலைக்காக இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி அப்போ நிறையா போயிட்டு இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சேம்பு இலை இருக்குது. இந்த சேம்பு இலையை பார்த்தா பிக்கணும்னு தான் தோணும். ஏன்னா தண்ணி விட்டு விளையாடணும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த இது தான் வரும் எல்லாத்துக்குமே. இங்கே உள்ளவங்க இந்த சேம்புகளை உணவுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே தான் வந்து மழை வந்துட்டு இருக்கும்போது வந்து நின்றுருந்தோம். இங்கேருந்து பார்த்தா அப்படியே வியூ வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி பாதரசம் மாதிரி அப்படியே குடுகுடுன்னு உருண்டு ஓடுது. தண்ணி இதில் ஒட்டாது. இந்த இடத்தோட நான் அப்படியே திரும்பிட்டேன். மறுபடியும் இந்த இடத்த கடக்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த பயணத்தை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள்.